வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இப்போ இன்றைக்கி ஜிகே போட்டு நேமிங் த ஹானர் என்னென்ன அவார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் தி எக்ஸாமினேஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். பாருங்கள், ரவீந்திரநாத் டாகூர் ரிசீவ்டு த நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். எந்த இதுக்கு உங்களுக்கு தெரியும், கீதாஞ்சலிக்கு ஃபஸ்ட்டுன்னு வாங்கியிருக்கார். பட் he refused to take the award. he refused பண்ணிட்டார், வேணான்னு சொல்லி. ஏன் ரிஃப்யூஸ் பண்ணாருன்னு தெரியல. அது வந்து ரவீந்திரநாத் நேமிங் த ஹானர். ரவீந்திரநாத் டாகூர் ரிசீவ் நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஹிஸ் ஒர்க் டைட்டில் கீதாஞ்சலி. இந்த கலெக்ஷன் ஆஃப் போயத்துக்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் லிட்ரேச்சர். அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் லிட்ரேச்சருக்கு வந்து ஞானபீத்துன்னு தமிழ், ஞானபீடம்னு தமிழ் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஞானபீத் சொல்லலாம், ஞானபீத்துன்னு சொல்லலாம். ஞானபீத் அவார்டு வந்து எது கொடுக்குறாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன். திஸ் இஸ் an award given to an outstanding piece of literary work. Outstanding piece of literary work. The name of award is சரஸ்வதி சம்மன். சரஸ்வதி சம்மன்னாவே அவுட்ஸ்டாண்டிங் பீஸ் ஆஃப் லிட்ரரி அப்படின்னு வந்தாவே சரஸ்வதி சம்மன். தேர்ட் ஒன் பாருங்கள், த அவார்ட் இஸ் த ஹையஸ்ட் நேஷ்னல் ஹானர் ஃபார் ஃபிலிம். நேஷ்னல் ஹானர் ஃபார் ஃபிலிம், தாதா சாஹேப் பால்கே அவார்ட். தாதா சாஹேப் பால்கே அவார்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஹானர் ஃபார் ஃபிலிம்ஸ். நெக்ஸ்ட்டு, திஸ் அவார்ட் இஸ் கிவன் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இது என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பர்யாவரன் புரஸ்கர். இந்திரா காந்தி பர்யாவரன் புரஸ்கர் எதுக்குன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். திஸ் அவார்ட் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் in 1964. அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் between two countries. அவுட்ஸ்டாண்டிங் 1964 வந்திருக்கு. கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் அவார்டு. அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் என்ன அவார்ட்னா நேரு அவார்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். நேரு அவார்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு வந்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு அவார்டு வந்துன்னா நேரு அவார்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் த ஹையஸ்ட் டெக்கரேஷன் ஃபார் வேலர். வேலர்னா வீரமரணம் அடைகிறாங்க இல்லைங்களா. கிவன் டு த டியூரிங் வேலர் ஆர் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த எனிமி முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவார்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் எனிமி, சாக்ரிஃபைஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த எனிமி, பரம்வீர் சக்ரா. வேலர் ஆர் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த எனிமி, பரம்வீர் சக்ரா. நெக்ஸ்ட்டு, India's highest civilian award. Bharat Ratna. This award is given for exceptional and distinguished services in any field. Padma Vibhushan. Exceptional and distinguished services in any field na Padma Vibhushan. Next, it is the second highest decoration valor. First award வந்து எது பார்த்தோம், பரம்வீர் சக்ரான்னு ஒன்று பார்த்தோம், இது சோல்ஜர்ஸ்க்கே கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அவார்டு இருக்குது. இட் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் டெக்கரேஷன் ஃபார் வேலர் அண்ட் இட்ஸ் அவார்ட் ஃபார் ஆக்ட்ஸ் கேலண்ட்ரி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனிமி. கேலண்ட்ரி இது என்ன மீனிங் நீங்கள் யோசிக்கலாம். கேலண்ட்ரி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனிமினா எதிரிக்கு முன்னே தைரியமாக உயிருக்கு பயப்படாமல் தைரியமாக போராடி வெற்றி பெறது. வெதர் ஆன் லேண்ட், நிலப்பகுதியிலையோ கடல்லையோ அது ஏதோ ஒரு பகுதியிலையோ வந்து தைரியமாக அவங்கள போராடி வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு அவார்டு இருக்குது. அது பேர் மகாவீர் சக்ரா. அந்த அவார்டுக்கு பேர் மகாவீர் சக்ரா. கேலண்ட்ரி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனிமி வெதர் ஆன் லேண்ட், சி ஆர் ஏர், மகாவீர் சக்ரா. லாஸ்ட் ஒன், திஸ் அவார்ட் இஸ் கிவன் ஃபார் ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்சஸ் இன் ஆல் ஃபீல்டு ஸ்போர்ட்ஸ் போத் இன் இந்தியா அண்ட் அப்ராட். ரெண்டு நாட்டிலையுமே ஸ்போர்ட்ஸில் யார் வர்றாங்களோ அதுக்கு ஒரு அவார்டு. அதுக்கு பேர் அர்ஜுனா அவார்டு. தேங்க்யூ.